கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு யாவரும் உற்சாகமாக காணப்பட வேண்டும். சில வார்த்தைகளை, கர்த்தருடைய சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். எளிமையான, சாதாரணமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச விசுவாச வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படி நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான், ஆனால் ஒரு முறை கூட அதை புதுப்பித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இது எல்லாம் நான் இப்போ பேச வந்தது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். இது ஒரு முறை கூட புதுப்பித்து கொள்ள ஒரு விசுவாச வார்த்தையாக எபிரேயர் 11:1. எபிரேயர் 11 படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற சில வார்த்தைகள் விசுவாசத்தை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் நம்ம எல்லாருமே பேர் பெற்றவர்கள், விசுவாசி என்று பேர் பெற்றவர்கள். நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி என்னன்னா, நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா, நம்ம யாருடைய விசுவாசி? நம்ம விசுவாசி தான். நம்ம எந்த யார் எந்த சபையில் இருந்தாலும் அவர் அந்தந்த சபையினுடைய விசுவாசி. ஆனால் யாருடைய விசுவாசி? அவர்கள் விசுவாசத்தை சொல்லி கொடுத்தது யார்? இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அவர்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் நமக்கு உண்டாயிற்று என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க போனால் பல நிலையில் நம்மளுடைய விசுவாசம் காணப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து நம்ம பல வருஷம் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்த, இன்றைக்கு ஒரு பிள்ளை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதோ அந்த பிள்ளை முடிவு செய்வதல்ல, அவர்கள் பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள் இவர் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று. அந்த பெற்றோர்கள் கர்த்தருடைய நாமத்தை ருசித்து பார்த்தபடியினால் அந்த ருசியை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். யாரை அந்த பிள்ளை விசுவாசிக்க வேண்டும், எந்த கடவுளை அந்த பிள்ளை விசுவாசிக்க வேண்டும் என்று அவள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின காரணத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் அந்த பிள்ளை விசுவாச குடும்பத்திலே அந்த பிள்ளை வளர்கிறது. அந்த பிள்ளை வளர 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 அந்த பிள்ளை எது தப்பு எது சரி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு பகுத்தறிவுக்கூடிய ஒரு அறிவை என்றைக்கு அந்த பிள்ளை பெறுகிறதோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய நாமத்தை ருசி பார்த்து கொள்ளுகிறது. அதுவரைக்கும் அந்த பிள்ளை பெயர் கிறிஸ்தவனாக தான் அந்த பிள்ளை வளர்கிறது. ஆனால் என்றைக்கு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அவர் இதை செய்வார், இதை நன்மையை செய்வார், இதை தருவார் என்ற வார்த்தையை அந்த பிள்ளை என்றைக்கு உணர்கிறதோ அன்றைக்கு தான் அது ஒரு முழு கிறிஸ்தவனாக ஒரு விசுவாசியாக அன்றைக்கு அந்த பிள்ளை காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இடையில பார்த்தீங்கன்னா இன்னும் விசேஷமான இது சொல்லணும்னா அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை நல்லா வளர்ந்து நல்ல அனுபவத்தில் வந்த பிறகு சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை விசுவாசித்து அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவர்களை கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் பேரும் விசேஷமாக அவர் சொல்ல வேண்டும் என்றால் வளர்ந்த பிறகு அவர்கள் இந்த நிலையில் வந்த பிறகு ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் உணர்ந்து கர்த்தரால் நன்மை பெற்றபடியால் அவர்கள் அதை உணர்ந்து அவர்கள் கிறிஸ்தவராக விசுவாசியாக அவர்கள் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா மக்களுமே ஒரு விசுவாசிகள் தான். ஏனென்றால் எந்த மதத்தை எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதத்திலும் அவரவர் கடவுளை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். சிலர் சொல்ல ஒரு குரூப் இருக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற குரூப்பும் இருக்கு. அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த விசுவாசம் நம்பிக்கை என்று பார்த்துக்கும் போது ஒரு நூலளவு டிஃபரன்ஸ் தான். விசுவாசம் கர்த்தர் மேல் நம்ம விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். சின்ன டிஃபரெண்ட் தான் விசுவாசம் நம்பிக்கை என்று பார்க்கும்போது, சின்ன டிஃபரெண்ட் தான். உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு கடவுளை விசுவாசித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுல பகுத்தறிவு கொண்ட கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்த்தோம்னா அவங்க நாங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பகுத்தறிவாளர்கள் என்றால் அவர்களும் ஏதோ ஒரு விதத்துல யாரையோ விதத்துல நம்பிதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் பெற்றோராக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். ஆனால் நன்மையை செய்கிற ஒரு கடவுளை நம்ம உணர்ந்து, ஏனென்றால் கர்த்தரை நம்ம நேரில் யாரும் பார்க்கல, பிசிக்கலா நம்ம பார்க்கல. ஒரு மனிதனா இந்த இடத்துல நிற்கிறாரு, இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு இது நமக்கு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த உலகத்துல வந்தாரு, குமாரனாக இந்த உலகத்துல வந்தாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நம்மளிடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கல, காதால கேட்கல, எதையுமே நம்ம செய்யல, ஆனால் விசுவாசிக்கிறோம்.
ஏன் விசுவாசிக்கிறோம்? இந்த ஆண்டவர் நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கையோட விசுவாசித்து தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேருமே விசுவாசிகளா என்றால் அது ஒரு கேள்விக்குறி என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கிற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம எத்தனை பேரும் கர்த்தரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இதை செய்வார் என்ற முழு நம்பிக்கையோட யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாசி. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம கடவுள் நம்ம எவ்வளோ விசேஷித்தவானர்கள் என்றால் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. என்றைக்கு அதான் நான் முதலே சொன்ன மாதிரி என்றைக்கு அந்த ஒரு தப்பு கரெக்ட் என்ற விவரம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அன்றைக்கு நம்ம முடிவு செஞ்சிருக்கலாம் எந்த கடவுள் உண்மையான கடவுள், யாரை நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய போதகர்களோ யாரோ பெற்றவர்களோ இதை ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கர்த்தராலே நாம் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்திலையும் எவ்வளோ அற்புதமாக நம்மளை நடத்திட்டு வரார், எவ்வளோ அற்புதமான எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா உத்தமமாக ஆண்டவர்கிட்ட கேட்டால் இது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எவ்வளோ கண்ணுக்கு தெரியல இவர் தான் ஆண்டவர், இவர்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை பக்கத்தில் உட்காந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டோம். கரெக்டாக நம்ம ஒரு மனிதன் யாரோ ஒருத்தர் நான் தாங்க கடவுள், உண்மையிலே கடவுள் இங்கே நின்னாலும் நான் தான்ப்பா கடவுள்னா சும்மா சொல்லாதீங்க போங்கங்க அப்படின்றோம். நம்ம நம்ப மாட்டோம். நம்மளுடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாய் நம்மளோடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாய் நம்ம ஒரு உள்ளத்திலையும் கிரியை செய்து நன்மையினால நம்ம திருப்தியாக்கி அவர் சொல்றாரு என்னை ருசிப்பார்கள்னு சொல்றாரு. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, என்னை ருசித்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய நம்ம அனுபவத்தில் ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை அது அப்படியே நம்மளை பிடிச்சி ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் மேற்கொள்ற சக்தி கர்த்தர் மேல விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறனால தான். இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். முழு விசுவாசம் ஆண்டவரோட வைத்திருந்தால் நம்ம தான் நீதிமான் என்று அவர் சொல்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது நம்ம 11:6 படிச்சிருங்க. எபிரேயர் 11:6 படிச்சிருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே நம்ம எவ்வளோ உட்கார்ந்துருந்து நம்மளை ஆண்டவரை நம்ம துதிச்சாலும் நம்ம இருதயத்துக்குள்ள முழு விசுவாசம் ஆண்டவரோடு வைத்தால் மட்டும்தான் கர்த்தருடைய ஒரு பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம். விசுவாசம் இல்லை அப்படின்றா அவருக்கு பிரியம் இல்லாதவராக நம்ம காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தை முழுமையாக மனதுக்குள்ள இதை செய்வார் என்று உறுதியோடு நம்பினா மட்டும்தான். ஏன்னா விசுவாசத்துக்கு ஒரு ஆழம் இருக்கு. ஒரு ஜஸ்ட் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறது இருக்கு, எனக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்ற விசுவாசம் இருக்குது. விசுவாசம் என்றது ஒரு ஆழம். இந்த வேதத்துல நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்துடைய ஆழம் எவ்விதத்துல ஆழம் இருக்கு. ஒரு 2-3 சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். ஒருவர் சொல்லுகிறார் பாருங்க, மலைக்கு போய் கீழே நிற்கிறாரு. கீழே நின்னவனே தன் மகனை கூப்பிடுறாரு. அந்த வேலைக்காரர்கள் அங்கேயே நிற்க வச்சுட்டு தன் கட்டையை அதெல்லாம் தீவட்டி எல்லாத்தையும் தூக்கி தலைமையில் வச்சுட்டு இங்கிருந்து போய் இவ்விடத்துல இருந்து நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி ஒரு உறுதியாக சொல்லிவிட்டு செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லிட்டாரு, தன் மகனையே பலி செலுத்தினும்படி கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை பாருங்க. ஏனென்றால் ஏற்கனவே ஆபிரகாம் நீதிமானா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அவர் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. கர்த்தர் சொல்லல, இங்க இருந்தாரு வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நாங்க போயிட்டு இவ்விடத்துல நாங்க போயிட்டு நாங்க இதை முடிச்சுட்டு நாங்க திரும்பி வருவோம். நாங்கள் திரும்பி வருவோம், திரும்பி வருவேன் என்று அவர் சொல்லவில்லை, திரும்பி வருவோம் என்று அவர் உறுதியாக அந்த இடத்துல சொல்லிட்டு உள்ள போகிறாரு. அவர் சொல்ற வார்த்தையை கர்த்தர் உறுதி செய்கிறார். அதோட ஆழத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த விசுவாசத்தினோட ஆழத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி நம்ம ஒரு உறுதியோட முழு உறுதியோட ஒரு விஷயத்தை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிட்டு முழு உறுதியா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் நீதிமான். முழுசா ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவருக்கு நீதிமான் என்ற
உன்னதமான ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான் நீதிமானா இருக்கிறபடினால் நான் சொல்லுகிற வார்த்தை அது நடக்கும் என்ற ஒரு முழு உத்தரவாதத்தோட ஆபிரகாம் அந்த சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி தானியேல் எடுத்துக்கிட்டாலும் ஒருவரோட இந்த வேதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ நம்பிக்கை, அவர் நம்பிக்கையோட ஆழம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மீது நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எளிய வார்த்தை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே, ஆமென். அவரு தானியேலுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தானியேலுக்கு 30 நாள் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கக்கூடாது, வேற ஒரு தெய்வத்துக்குள்ள விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் வழக்கத்தின்படி இந்த தானியேல் அவர் வழக்கத்தின்படி அதை செய்து கொண்டிருக்கிறார். அதை அவர் வழக்கத்தை அவர் மாற்றலை. 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர் மாற்றலை. இவருக்கு ராஜா என்ன திட்டம் போட்டாலும், எழுதி கையெழுத்து போட்டாலும், அவர் வேலையை அவர் செய்ததை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதனால் அவருக்கு கிடைச்ச தண்டனை தூக்கி சிங்கக்கேபியில் போட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால அது அப்படியே போகலாம். அதை தூக்கி சிங்கக்கேபியில் உள்ளே போட்டாங்க. ஆண்டவர் அவருக்கு அவ்வளோ தூரம் விசுவாசம். சிங்கம் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அது நம்ம உயிரை அது எடுத்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் முழு நம்பிக்கையோட கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையின் ஆழத்தினால, அவர் நீதிமானா இருப்பதினால அவர் உள்ள போறாரு அந்த இடத்துல. ஆனால் தூதர்கள் அனுப்பி ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டினதை நம்ம பார்க்கிறோம். காலையில் வராரு, அந்த ராஜாவும் வராரு, வந்து கேட்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்து பார்க்குறாரு. அவரும் ஆர்வமாக வராரு, வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, எங்க தானியேலே உன் ஆண்டவர் ஒன்று ரட்சித்தாரா? அவர் சொல்றாரு, ராஜாவே நீ என்றும் வாழ்க, ராஜாவே நீ என்றும் வாழ்க, என்னை உள்ள போட்டல்ல, சிங்கக்கேபியில போட்டல்ல, நீ என்றும் வாழ்க. அவர் ரொம்ப ஈஸியா அசால்ட்டா இதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா தெரியும் இந்த விசுவாசத்தின் ஆழம் எப்படி இருக்கு, அவருடைய ஆழம் எப்படி, இந்த விசுவாசத்தினோட ஆழம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். நம்ம அதே சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா யார் ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா யார் நம்மளத்துக்கு உள்ள போட்டாங்க, அவர்கள் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் அவர்களை பிரித்து போட்டது எல்லாத்தையும் அவங்களை கொன்றுச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்துல காப்பாற்றப்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். தானியேலை பற்றி பார்க்கும் போதே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பார்த்தாலும் அவர்களும் பார்த்தீங்கன்னா நீர் நிறுத்தின இந்த பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. நீர் நிறுத்தின இந்த பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன்னா அவர்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள். அவர்கள் ஒன்று நம்ம இதில் யோசித்து பார்க்கணும்னா ஒரு பிரீஃபாக யோசிச்சு பார்க்கணுன்னா, அவர்கள் தீயில போட போறோன்னு அவர்களுக்கு தெரியும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை இந்த 3 பேரையும் தீயில தான் நம்மளை போட போறாங்கன்னு அவர்களுக்கு தெரிந்தே தான் அவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் நீர் நிறுத்தின இந்த பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போனோம்னா, அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்டெபனாக நாங்கள் வணங்க மாட்டோம், நீ என்ன வேணா பண்ணு, தீ ரெடியாக இருக்கு, தீரை தூக்கி போட்டுற போகிறாங்க, இப்போ நம்ம சாக போகிறோம். ஆனாலும் அவர் சொல்லுறாரு, விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தர் மேலே நான் விசுவாசமாக இருப்பேன் என்று அந்த அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒருவேளை இப்போ நமக்கு சில பேர் சொல்லி கொடுப்பாங்க, முன்னாடி இருக்கிற ஒரு அந்நிய தேவர்கள் முன்னாடி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு அந்நிய தேவன் முன்னாடி இருக்கு, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சரி நீயா அந்நிய தேவன் நினைக்கிற, கண்களை இருக்க மூடிக்கோ, ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்திரம் காலில் விழுந்துரு, அப்படி தானே சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம். இதுதானே யதார்த்தம், இது தானே வந்துட்டு என்ன தப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய நாமம் அதில் விளங்குமா? புறஜாதிகள் நம்மளை பார்க்கும் போது நீ யார் முன்னாடி நிற்கிற அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பார்த்தீங்கன்னாலும் அன்றைக்கு தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. பாருங்க, பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எதை பற்றியும் கவலைப்படலை, அது முன்னாடி நின்று நான் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தெல்லாம் பார்த்தோம்னா கடைசி காலத்தில் 7 வருஷ அரசாட்சியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 வருஷ அரசாட்சின்னு பார்த்தோம்னா
முதல் 3 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி, இந்த 7 வருஷ அரசாட்சிங்கிறது அந்தி கிறிஸ்து அரசாட்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் 3 வருஷம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட மாட்டான், யார் அந்தி கிறிஸ்து அப்படின்னு தெரியாம அந்த இருக்கும். மீதி இருக்கிற அந்த 3 வருஷம் அவன் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருடைய லக்கத்தை நம்மளுடைய தலையிலேயோ நம்மளுடைய நெத்திகளில் அவர் போடுவார்கள் என்று பயத்தில் இருக்கிறது. அவன் 666ங்கிற லக்கம் தலையில் தரித்து கொள்ளுவாங்க. இன்றைக்கு நமக்கு அது வந்து யதார்த்தமாக இன்றைக்கி நம்ம யோசிக்க பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆதார் கார்டுன்னு இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இது ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்தும்படி இதை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஆதார் கார்டு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நபர் இருக்காங்க, அவருக்கு ஒரு 10 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 10 அக்கௌண்ட்டுக்கும் 10 கார்டு கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டுன்ற பேரில் 10 கார்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த 10 அக்கௌண்ட்டுக்கும் ஒரே நம்பர், அந்த ஆதார் கார்டு. அந்த ஆதார் நம்பர் தான் அத்தனையும் இணைக்க சொல்கிறாங்க. இது வேற எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நிலம் வாங்கினா கூட காஷ்மீரில் ஒரு நிலம் வாங்குகிறோம், கன்னியாகுமரியில் இந்த எண்டில் ஒரு நிலம் வாங்கினாலும் அந்த ஆதார் கார்டு ஒன்று தான். இந்த ஒரு ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து தான் அங்கே இருக்க லேண்டையும் வாங்குகிறோம், இங்கே இருக்க லேண்டையும் வாங்குகிறோம். எல்லா விதத்துலையும் இப்போ அடுத்தது ஒரு 4-5 கார்டை எல்லாம் ஒரே கார்டாக்கி, பேன் கார்டை இது கூட லிங்க் பண்ணிவிடு, ஓட்டர் ஐடியை இது கூட லிங்க் பண்ணிவிடு, எல்லா கார்டையும் ஒரு 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 இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இது நம்ம வேதத்துக்கு புறமானது தான், ஆனாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இது வந்து முந்தைய எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதில் இருக்கும் போதே இப்படி ஒரு சிப்பு வரப்போகுது, இப்படி அமெரிக்காவில் வரப்போகுது, இப்படிலாம் வந்து எல்லா நம்பருக்குள்ளே வந்துட போகிறோம், ஒரு நம்பருக்கு கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா அதே ஆதார் கார்டு தான். இந்த ஒரு ஆதார் கார்டில் இவ்வளோ கேஸ் பில்லாக இருக்கட்டும், இந்த பில்லாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடியா, என்னென்ன நம்ம வீட்டில் இருக்கோ அத்தனைக்கும் இந்த ஒரு ஆதார் கார்டு தான். முந்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் கொடுக்குறத காசு பார்த்து செக் புக்கெலாம் கொடுப்பாங்க, நான் பார்த்துருப்பேன். ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு செக் புக்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக வைப்போம். அந்த செக் புக்கு அனாவசியமாக போட்டுறாத, யாராவது கொண்டு போய் பணம் எடுத்துருவாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி சாதாரணமாக இதுக்குள்ளே இருக்குது. போய் அப்படி நிறுத்தினா போதும், எத்தனை லட்சம் வேணால் போயிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட், ஒரு தட்டு, ஒரு செகண்டில் அப்படி போயிடுது. அவ்வளோதான், எல்லாம் இதுக்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி இப்படி சாதாரணமாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ நாள் ஆகும்? இன்றைக்கி ஒரு கார்டில் வந்துருச்சு, சரி ஒரு கார்டு, அதை வச்சே பணம் எடுக்கலாம். இப்போது ஆதார் கார்டு வச்சே பணமும் எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுப்போம். இன்றைக்கி ஆதார் கார்டு வச்சே பணம் எடுக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி இந்த மொபைல் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இன்ஸ்டால் பண்ணாலே போதும், இன்றைக்கி அந்த நம்பரை போட்டாலே போதும், அது உள்ளே வந்து பணம் எடுக்கிற சூழ்நிலை வருது. இப்படி நம்ம இது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம பெருசாக யோசிச்சுட்டு இருந்தது ஒன்று பின் ஒன்றா எல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஆதார் கார்டு இல்லாதவங்க யாருமே கிடையாது, கட்டாயம் வாங்கி தான் ஆகணும், தலையெழுத்து வாங்கி தான் ஆகணும். இப்படித்தான் இந்த அந்தி கிறிஸ்து உள்ளே வரதை நம்ம பார்க்குறோம். நாளைக்கு இதே இது சொல்லுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் சரி கையில் தானே, நெத்தியில் தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சரி கையில் போட்டு, கையிலையும் சொல்லியிருக்காரு, கையிலையும் தானே ஒரு இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் சின்னதாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வந்துடும். சரி இதில் என்ன இருக்குது போட்டுக்கலாமே, போட்டு இதில் என்ன இருக்குது, நாளைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு முறையை நமக்கு சொல்லி தருவாங்க. நாளைக்கு நம்ம போய் ஒரு கடையில் நின்னா போதுங்க, நீங்கள் எந்த கார்டையும் கொண்டு போனோம், இப்பயாச்சும் இது ஒரு கார்டு, அப்போ அதுவும் தேவையில்லை, நீங்கள் போய் நின்னா போதும், உங்களுக்கு இந்த பாதுகாப்பாக உங்களுக்கு அந்த பண பரிவர்த்தனை செய்யறதுக்கோ இல்லை எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அந்த அந்நிய தேவர்களை நம்ம வணங்குறதுக்கோ சரி, அந்தி கிறிஸ்துக்கு நம்ம வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஈஸியான முறையை நம்ம கொடுக்கறதுக்கோ இன்றைக்கி யாரும் ரத்த சாட்சியாக இன்றைக்கி இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு வந்து நான் தரித்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற சொல்கிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி வராது. அதுதான் நான் முன்னாடியே நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, நம்ம முன்னமே கால சென்றவர்கள் உண்மையிலே ரொம்ப பரிசுத்தவான்களாக அன்றைக்கி போயிடுறது ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். கர்த்தர் என்னைக்கு நமக்கு நிர்ணயிக்கிறாரோ அன்னைக்கு தான் நம்ம பண்ண. ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்காக நம்ம வந்து தகுதியாக இருப்போமா? கர்த்தர் மேலே முழு விசுவாசத்தோட நான் நெத்தியில் தரிக்க மாட்டேன் இன்றைக்கி சொல்ல முடியுமா? நான் ஆதார் கார்டு வாங்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி வாழ முடியுமா இந்த உலகத்தில்? இப்படித்தான் அவன் வந்து ஒரு ஒரு கைக்குள்ளே கொணந்துட்டான். நம்மளை எல்லாரையும் ஒரு கைக்குள்ளே கொணந்து வச்சுட்டு இப்போ ஒன்றன் பின் ஒன்றா நூதனமாக அழகாக உள்ளே கொண்டு நெத்தியிலும் தரிப்பான், நெத்தியிலையும் போட்டுருவான். அவனுடைய
ஒரு வேற ஒரு நம்பரா சொல்லி தான் உள்ள கொண்டு வருவான். அந்த சிப்புன்னு ஒன்று உள்ள வந்துருச்சுன்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா, அவன் என்ன வேணா ஃபீட் பண்ணலாம். அதில் எந்த நம்பரை வேணா ஃபீட் பண்ணலாம், எதை வேணா ஃபீட் பண்ணலாம். எல்லாமே இன்னொருத்தன் கையில் இருக்கு, நம்ம கையில் இல்லை. அந்த சிப்புன்னு ஒன்று வந்துட்டாலே போதும். ஒரு சின்ன விஷயத்துல இன்னைக்கு பாருங்க, ஒரு சிம்மில் என்னென்னமோ பண்றோம். அந்த மாதிரி ஒரு சின்ன இவ்வளோண்டு தான் இதுக்குள்ள போடுறோம். அது நெத்திக்குள்ள வந்துச்சுன்னா என்ன வேணா பண்றோம். நம்ம பண்ண மாட்டோம், நான் ஆதார் கார்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ரத்த சாட்சியா நான் மறிப்பேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் இன்னைக்கு சொல்ல முடியாது. நூதனமா உள்ள வந்துட்டே வந்துருவான். அதை தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருப்போமா? இதுதான் நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா அது நம்ம இருக்க மாட்டோம். கடவுள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரி ஓகே ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு சொல்லி, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவரே சோத்திரம் 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 கண்ணு நல்லா மூடிட்டு மனக்கண்ணுக்கு ஆண்டவர் முன்னாடி கொண்டுட்டு இன்னொரு கடவுள் மேலே ஊந்துட்டு பேசாமல் வந்துடும், அடப்போப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம. ஆனால் நிச்சயமாக அவர்கள் அந்த இடத்துல அந்த பேர் பண்ணலை பாருங்க. அவர்கள் விசுவாசம் என்னை உள்ளத்துக்கு போட்டாலும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த விசுவாசத்தோட ஆழத்தை தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் நான். விசுவாசத்தோட ஆழம், என்ன பக்கத்தில் நெருப்பு இருக்குது, அவங்க சொல்கிறாங்க இன்னும் 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணுறாங்க, அந்த நெருப்பை ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு விழலை அந்த விசுவாசத்துடைய ஆழம். நான் விழமாட்டேன், நெருப்பில் போகிறேன். ஆனால் ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? 4ஆம் வாரம் அவர் வந்து இறங்குறாரு உள்ளே வந்த 4ஆம் ஆயுள் சாயல் அவர்களோட காணப்பட்டு அந்த 4 பேரை விடுச்சு வெளியே கூட்டு வந்ததை நான் பார்க்குறோம். விசுவாசத்தினோட ஆழம், விசுவாசத்தின் ஆழத்தை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் எல்லாம் இன்னும் நிறைய பார்க்கலாம். நோவாவை குறித்து பார்க்க போனாலும் சரி, நோவாவை அந்த நாளத்தில் நீதிமானாய் கண்டு அவரை ஒரு பேழைக்குள்ளே போகிறத சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதையும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு புறஜாதிகள் பார்க்கும் போது திடீர்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் கொண்டு வாங்கல. ஒரு வீடு கட்டுறாங்க, சரி அவர் வந்து பேழை, சரி ரைட்டு பேழைன்னே வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு காலி லேண்டில் ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொல்கிறாரு. அதில் போயிட்டு அவர் நோவாவை உள்ளே போக சொல்கிறாரு. அவன் குடும்பத்தை மட்டும், நோவா குடும்பத்தை மட்டும் அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு வகையத்தில் என்னப்பா அவங்க மட்டும் குடும்பத்தோடு உள்ளே போய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜோடி ஜோடி ஆடு மாடு மொத்தத்தையும் உள்ளத்துக்கு போட்டு ஒரு வருஷத்துக்குரிய தீவனம் அதுக்கு, அப்போ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் பாருங்க. அது இவ்வளோத்தையும் உள்ளே கூட்டு போயிட்டு கதவை தாழ்பாட்டு போட்டு உட்காந்த உடனே புறஜாதிகள் எவ்வளோ பேர் நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பான். எவ்வளோ பேர் என்னையா பண்ணுறானுங்க உள்ளே போயிட்டு மொத்தம் மிருக ஜீவனெலாம் உள்ளே வச்சுக்கிட்டு எல்லா தீவனத்தெல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் காலியாக கிடக்கு, இப்படி வெட்ட வெளியில் வெயில் அடிச்சுட்டு கிடக்கு. ஆனால் திடீர்னு வெட்ட வெளியில் ஒரு பேழைக்குள்ளே மொத்த பேரை போய் கதவை சாத்திட்டு இருக்காங்க. என்னையா இது சொல்லிட்டு நகைப்பா நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் ஏளனம் பண்ணியிருப்பாங்கல்ல. அவர் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதும் அவர் விசுவாசிக்காமல் போயிருந்தா, நம்மளுடைய ஆண்டவர் மறுபடியும் மண் எடுத்து உருவாக்கி அது இன்னொரு ப்ராசஸில் ஆகி இன்னைக்கு பெரிய ஒரு இதில் வந்திருக்கோம் இல்லையா. அன்றைக்கு அந்த நோவாவின் குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதும் அந்த விசுவாச தன்மையை உங்களுக்கு சொல்கிறது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த ஏளனத்தை அந்த நாளில் எப்படி இருக்குன்னு அந்த மனக்கண்களில் நம்ம கொண்டு வந்தோம்னா, அந்த நாளில் நிந்திப்பாங்கல்ல, எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க, நம்மளை பார்த்து எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, இவன் பைத்தியக்காரனான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பெருசாக ஒன்று கட்டி மொத்த பேரும் உள்ளே போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதெல்லாம் உள்ள தூக்கி போட்டு இப்படி இருந்தால் எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க நம்மளை. எது எப்படி வேணா இருக்கட்டும், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் மேலே முழு விசுவாசம் வச்சுட்டேன், என்னை பார்த்து சிரி, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை பார்த்து சிரி, எவ்வளோ வேணா பண்ணு, எனக்குள்ளே இருக்கிறது இயேசு, நான் ஒரு நாள் வருவேன், நான் ஒரு நாள் என்னை பார்த்து நீ ஆச்சரியப்படுவேன். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு விசுவாசம், முழு விசுவாசம் பெற்றா நீதிமான். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு தாய் குலத்தை பற்றி பார்க்க போனோம்னு வச்சுங்க. அண்ணாளை பற்றி நம்ம பார்க்குறோம், அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1:18 2 சகோதரியை பற்றி சொல்லிட்டு நம்ம ஜபத்துக்கு போயிடலாம். உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. அவள் மனசுல ஒரு பாரத்தோடு வந்து உட்கார்றாங்க. என்ன பாரம் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஆசீர்வாதம் குறைவா இருந்தது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல. உள்ள வந்து புலம்புறா. அங்க வந்து உள்ள வந்து புலம்பும் போது அவர் அங்கிருந்து பார்க்கறாரு. அவர் வந்து பார்க்கும் போது அந்த ஏலி அவர் வந்து பார்க்கும் போது அவர் சொல்றாரு, என்னம்மா குடிச்சிட்டு உளறி அப்படின்றாரு. மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம துதிக்கிறது கூட எப்படி இருக்குது அப்படின்றது அவர் சொல்கிறா, நான் அது குடிக்கலை,
நான் குடிக்கல, நான் மனக்கேசம் உள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு ஒரு குழந்தை வேணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, போ உனக்கு கிடைக்கும் நம்பி சொல்கிறாரு. வரா, அவர் சொல்கிறா, அவர் பொருத்தனை பண்ணுறா, எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்ததுன்னா சவரகன் கத்தியாலும் படாது எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு அவர் கர்த்தருடைய விசுவாசமாக அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்மளை பார்த்து கேலி பண்ணட்டும், என்னை பார்த்து கேலி பண்ணட்டும், எவ்வளோ வேணால் கேலி பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி முழு விசுவாசம் அவர் மேலே வச்சுட்டு, ஒரு பாரம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பிரச்சனையோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மனசில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் எல்லாருமே இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும், அது சரியாகிறதுக்குள்ளே இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல், அது சரியாகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, அடுத்தது பற்றாக்குறை பிரச்சனை, பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் சேர்ந்து உள்ளே வரும்போது அதோட மனசோட பாரம் மிகப்பெரிய பாரத்தில் இருக்கும். உண்மையிலே எல்லாரும் அதை சந்திச்சிருப்போம். நான் என்ன உட்பட சொல்கிறேன், எல்லாரும் என்ன ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை சால்வ் பண்ணலான்னு நினச்சா இன்னொரு பிரச்சனை. இது பெரும்பாலும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் அதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். இதிலிருந்து அவங்க முழு விசுவாசத்தோட, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆலயத்துக்கு வந்து விண்ணப்பம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர் பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்க, அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருந்தது இல்லை. இது முடியுமா நம்மளால? இது முடியுமா நம்மளால? எல்லா பிரச்சனையும் நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா, முடிஞ்சிச்சு, இனிமே எனக்கு கவலை இல்லை, நான் போவேன், நான் பாட்டு தைரியமாக போவேன், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு கடன்கள் தீரும், எனக்கு பிள்ளைங்க படிக்கும், என்ன பிரச்சனை தீரும், என் உள்ளத்தில் சமாதானம் கிடைக்கும். யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? ஆலயத்தில் வந்து நான் சொல்லிட்டேன், இனி நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன், இனி நான் புலம்ப மாட்டேன். எவ்வளோ புலம்பியிருப்போம், எவ்வளோ அதுக்கு முன்பாக எவ்வளோ புலம்பியிருப்போம். நமக்கு என்ன பிரச்சனை, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது சால்வ் பண்ணால் இது வந்து, இது சால்வ் பண்ணால் இங்கே ஒரு இது உதாரணத்தை சொல்லுவாங்க பாருங்கள். இங்கே இது ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க, சரி அது சொல்லாமான்னு தெரியல. இங்கே 2 ஆடுச்சின்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 ஆடுச்சின்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, இப்படி நம்ம மனசை போட்டு உடச்சி சுக்குநூறாக நொறுக்கிற டைமெல்லாம் எல்லாரும் வந்து, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நானே அனுபவிச்சிருக்கேன். நீங்கள்லாம் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள், நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை வந்து பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சி போயெல்லாம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு விசுவாசி என்ற பேரில் இந்த இடத்துல ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் துக்கமுகமாக இருந்தது இல்லை, சொல்லியாச்சு, ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு. இனி நான் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது சூலேமித்தியால், இன்னொரு தாய்க்குளம், அவங்கள பார்த்தோம் அதே பிரச்சனையில் அவர் உள்ளே வராங்க. கேயாசி போய் கேட்குறாரு, என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அவர் வர்றாரு, எலிசா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வராரு, அவர் சொல்கிறாரு, அவளுடைய ப்ராப்ளம் அவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, நீ போ, அடுத்த உற்பத்தி திட்ட காலத்தில் அவ்வளோதான், உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. திரும்பவும் போனால் அந்த பிள்ளை வளர்ந்தது பெருசாச்சு. திடீர்னு அந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை, திடீர்னு தலைவலி வருது, அந்த பிள்ளைக்கு திடீர்னு தலைவலி வருது. தான் அம்மாட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தான் அம்மா மடியில் படுத்து உயிரை விட்டுறான். திருப்பி ஒரு தாயோட உள்ளம் எப்படி இருக்கும், தூக்கிட்டு போகிறா. திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு அவளுடைய படுக்கையில் போடுறா. எலிசா போகிறா, இப்போ அங்கே போய் படுக்கை போட்டுட்டு கதவை தாழ்பால் போட்டு வெளியே வந்து திரும்ப வர்றாங்க. கேயாசி கேட்குறாரு, அவர் நோண்டி கேட்குறாரு, புருஷன் எப்படி இருக்காரு, நீ எப்படி இருக்க, உன் புள்ள எப்படி இருக்கு, எல்லாம் சுகம் வருமா அந்த வார்த்தை, வாயில் வருமா அந்த வார்த்தை, எல்லாம் சுகம். எப்படி சொல்ல முடியாதுல்ல? கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியாது. எல்லாம் சுகம். செத்து போய் கிடக்குது என் புள்ள அங்கே செத்து மேலே வந்து தலைவலியில் கஷ்டப்பட்டு என் மடியில் உயிரை விட்டு அங்கே போட்டு வச்சுட்டு எல்லாம் சுகம். ஆனால் போய் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்கிறா. எலிசாவை பார்த்தோன்னே அங்கே போய் சொல்கிறா, என் புள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறாரு நம்பிக்கையோடு. அவர் கொஞ்சம் புலம்புறா, கொஞ்சம் அந்த உள்ள ஆதங்கத்தில் புலம்புறா. போய் சொல்கிறா, நானா கேட்டேன், நீ தானே கொடுத்த, ஏன் இந்த மாதிரி ஆச்சு கேட்குறா இல்லையா? இருந்தாலும் அவள் முழு நம்பிக்கையோட அவர் போகிறாரு. அங்கே அந்த பிள்ளையை எழுப்புறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அற்புதம், அடையாளம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மேலே முழு விசுவாசம். அந்த விசுவாசத்தோட ஆழத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முழு விசுவாசம். யோபு எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை கொன்று போட்டாலும்
கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு என்ன சாதாரண பிரச்சனையா? கொன்று போட்டால் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? அதான் செத்துட்டார்ல, அப்புறம் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும். கொன்று போட்ட பிறகு எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? அதை தானே பிசாசு பார்க்குறான். என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பியா? அப்போ உன்னை கொல்ல மாட்டேன், உன் கூட இருக்கிறவங்களை கொன்றுவேன். இல்லை, அவங்க கூட பிள்ளைங்களை கொண்டாரு, அவர் கூட இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி விட்டார். யாராலும் சொல்ல முடியும், சொந்த பிள்ளை இறந்து போச்சு, என்னை கொன்று போனாலும் நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியை நம்ம பார்க்குறோம். எல்லாம் போயிடுச்சு. கட்டின மனைவி வந்து சொல்கிறாங்க செத்துப்போ அப்படின்ட்டாங்க க்ளீனாக. கரெக்டாக அங்கேயே அவர் திட்டிருக்காரு பாருங்க, பைத்தியம் மாதிரி பேசுறியாம்மா அப்படின்ட்டு இருக்காரு. அங்கேயும் இப்போ சொல்ல முடியல, அடிக்கிறாங்க. அதனால் அந்த காலத்தில் அவர் தைரியமாக சொல்லியிருக்காரு பாருங்க, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியாம்மா, தேவனிடத்தில் நன்மையை அனுபவிச்சிருக்கிற நாம தீமையை அனுபவிக்க நம்ம இவ்வளோ நாள் அனுபவிச்சல, நல்லதை அனுபவிச்சல இவ்வளோ நாள், அப்போ இதையும் நீ அனுபவிக்கணும்ல. அப்போ அது மட்டும் வேணும்னா நீ துதிப்ப, ஆண்டவரை துதிப்போமா? எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாமே எனக்கு இருக்கு, எல்லாம் சகல ஆசீர்வாதம், போனா வீட்டில் சாப்பாடு, பிரியாணி, எல்லாமே, உடலுக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு எதுவுமே வராது. கர்த்தரை ஏன் தேடணும்? அவ்வளோதான். எதுக்கு கர்த்தர் இல்லை? கர்த்தர் வேணும். இதெல்லாத்தையும் கொடுத்தா தான் ஒழுங்காக சர்ச்சைக்கு வருவேன். இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் காலி தருது, இன்றைக்கி 1-2 சேர் காலியாக தருது. அவர்களுக்கு வந்து கர்த்தர் எந்த குறையும் வைக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். கர்த்தர் பேரால் அவர்களை இந்த இடத்துல நின்று ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் நல்லா இருக்கட்டும். அவர்களுக்கு மனசு திரும்பி அவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு போகணும். நாட் ஓன்லி பேரும்பு ஜெபாலயத்துக்கு மட்டும் சொல்லலை, எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அவரவர் சர்ச்சுக்கு போயிட்டு கர்த்தரை உண்மையாகவும் உத்தமமாகவும் அவருக்கு முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற எந்த ஒரு விஷயமும் நடக்கும் முழு நம்பிக்கையோட ஜெபிச்சா நீதிமான் நம்பதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழும்பி ஜெபம் பண்ணலாமா? நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழு விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன், எனக்கு இது கிடைக்கும். முழு விசுவாசம். எல்லா சரித்திரமும் எல்லாருக்கும் தெரியும். தானியேலுக்கு நடந்த விஷயம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எல்லா விஷயமும் தெரியும். இன்னொருத்தரும் சொல்றாரு பாருங்க, எலியா சொல்றாரு பாருங்க, என் வாக்கின்படியே இது நடக்கும்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு அவரு உத்தமமா இருந்தா, எவ்வளவு கர்த்தருக்குள்ள ஒரு பிரியமா இருந்தா, அவர் தற்பெருமை கிடையாதுங்க. நான் சொல்றது நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. சிலர் சொல்றாங்க, அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை, அது நிலைக்காது. இவர் சொல்றாரு பாருங்க, ஆனா எந்த தற்பெருமையோ எதுவுமே இல்லை, என் வாக்கின்படியே இது நடக்கும். ஒரு நீதிமான் சொல்ற வார்த்தைய கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. நீ சொல்லிட்டல, நான் செய்வேன். இனி என் பிள்ளை இல்ல, நீ உண்மையும் உத்தமமாய் நீ இருக்கிற ஒரு நீதிமானை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் வாயில் வருகிற வார்த்தையை நான் நிலைவரப்படுத்துவேன். இது என் சொந்த வார்த்தை இல்லைல்ல, நான் இங்கே நின்று சொல்கிறேன். இங்கே நின்று எவ்வளோ பரிசுத்தவான்கள் நின்று சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நின்று சொல்கிறேன், இது நடக்கும்ல. என்ன வேண்டாம், நான் ஒன்றும் இல்லை, வேண்டாம். நம்ம மண்ணிலேருந்து வந்தோம், திரும்ப மண்ணுக்கு போக போகிறோம். நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு டேலண்டா, ஒரு இதுவா எதுவுமே கிடையாது. நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு குப்பை, ஒரு மண், நம்ம எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் இருக்கிறார்ல, முழு விசுவாசத்தோட கேட்டால் அவர் தருவார்ல. முழு விசுவாசம். அப்படியே கண்களை இருக்க மூடி, ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கு கேட்டு பாருங்க. இதை வந்து எங்கன்னு சொல்றான்றது இல்லை, தம்பி சொல்றான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேத வசனத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு நீ கேட்டு பாருங்க. முழு விசுவாசத்தோட கண்களை இருக்க மூடி, இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இது எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்க. வேலை இல்லாதவங்க சில பேர், வேலை திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கோம், இல்லை. இந்த யோபு கதை தான் ஞாபகம் வருது. கர்த்தர் சோதிக்கிறாரு, ஒரு இடத்துல சோதிக்கிறாரு. ஒரு வேலை, நல்ல வேலை இருக்கும், ஒரு ஏதோ சம்திங் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை போயிடுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யோபுக்கு என்ன கொடுத்தாரு பாருங்க. முழு நம்பிக்கையாக ஜோம் பண்ணும் போது ரெட்டத்தினான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஒரு வேலை அவங்களுக்கு வெறும் ஒரு 5,000 10,000 வாங்கியிருக்கலாம், அப்படியே டபுள் த அமௌண்ட் வேலை காத்துட்டு இருக்கும். கர்த்தர் வச்சு காத்துட்டு இருப்பார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம், முழு விசுவாசம். எனக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து பிரேயர் பண்றேன், இந்த இடத்துல சொல்றேன், நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்மளுடைய ஆவிக்குரிய தாய்
மிஸ் வயலட்டாரன் அம்மா அவர்கள் இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், நமக்கு உள்ளத்தினால முழு விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கிடைச்சா எனக்கு கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் என் மனசுல தோணுது, நான் கேட்க போறேன், எனக்கு கிடைக்குமா? ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சு பாருங்க, இது கிடைக்கும். இது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், எதுவாக அந்த கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது. சில நேரம் நம்ம கேட்கறத நம்ம கொடுத்தால் நமக்கு ஆபத்துன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா அதை தடுத்து நிப்பாட்டுவார், வெயிட் பண்ணுவார். சரி, என் பிள்ளை கேட்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கு இவ்வளோ நாளாக நம்ம சில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதது காரணம். சில பேருக்கு சொந்த வீடு, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே வாடகை வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தெரியும். ஆணி அடிச்சா பிரச்சனை, இதை பண்ணா பிரச்சனை, அதை பண்ண பிரச்சனை, இப்படி நிறையா இருக்கும். சொந்த வீடு வேணும். இந்த பேர்மிச்சபாளையம் மக்களுக்கு சொந்த வீடு வேணும். சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? கேட்கலாமே, கிடைக்குமா? வேண்டாம். கிடைக்கும். எனக்கு ஒரு வாகனம் கிடைக்கும், எல்லாம் உள்ளான மனசில் எனக்கு இன்னைக்கு கிடைக்கும். நான் ஜெபம் பண்றப்ப முழுசா நான் நீதிமான்ப்பா, உம்மை விசுவாசிக்கிறேன், நான் கேட்கிறேன், உம்மை பின்பற்றி நான் வந்துட்டேன், முழுசா நம்புறேன், இன்னைக்கு கிடைக்கும். மனசுல உள்ள பாரத்துல இருக்க கண்களை மூடி முழு விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லாம. அவ்வளவுதானே அவங்க தேவைகள், அவ்வளவுதானே நம்ம தேவைகள். இன்னும் எவ்வளோ தேவைகள் இருக்கே, இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கே. மனக்கண்கள் கொண்டு வந்து பாருங்களேன், ட்ரை பண்ணி பார்க்கலேன். ஒரு 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 டெஸ்ட் வச்சு பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு செய்வாரா இல்லையா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அவ்வளோதானே, நம்ம போதுன்னா விட்டுடலாம், வேண்டாம் கேட்க வேண்டாம்னா நீங்கள் உட்காந்துருங்க. எனக்கு இது இன்னும் எவ்வளோ தேவைகள் நமக்கு இருக்கு. என் பிள்ளை படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல டாக்டர்கள் இன்ஜினியராக வரணும், என் பிள்ளை 4 பேர் மதிக்கிற மாதிரி வளரணும், என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கக்கூடாது, நான் படிக்கலை என்ன மாதிரியா என் பிள்ளை இருக்கணும், என் பிள்ளை என்னை விட மேலே வரணுமே, நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நான் சொந்த வீட்டில் இருக்கணும், எல்லாரும் மாதிரி நான் வாகனத்தில் நல்ல வாகனத்தில் நான் போகணும். ஏதாவது ஒரு தேவைகள் கண்டிப்பாக இருக்குமே, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் கண்டிப்பாக இருக்குமே. முழு நம்பிக்கையோட இன்றைக்கு கேட்டால் அது கிடைக்கும். முழு விசுவாசம், அந்த விசுவாசத்தோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த விசுவாசத்தோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு நிச்சயமாக கிடைக்காது. முழு நம்பிக்கையோட இனி அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்போது அதை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படாம, இனிமே எனக்கு கிடையாது, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இனி எனக்கு கிடைக்கும்னு சந்தோஷமா திரும்பி போகணும். கர்த்தர் இன்னைக்கு சொல்ற நமக்கு ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளுவ. முழு விசுவாசத்தோட நீ எதை கேட்டாலும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும்
ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, ஓ மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும். இன்னொரு முறை வழியும் சத்தியமும் ஜீவனும். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன் மகனே, மகளே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன் பெயர் சொல்லி நான் அழைக்கிறேன், உன் பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நானே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகளே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கைகளில் நான் தாங்கி உள்ளேன், உள்ளங்கைகளில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நேரம் பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றது, இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றது, துன்ப நேரம்
சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் பயப்படாதே, நானே உன் தேவன். கடைசியாக இந்த ஜபத்தை நம்ம முடிக்க போற இந்த நேரத்தில் கர்த்தர் கடைசியா சொல்றாரு, தீயின் நடுவே நீ நடந்தாலும், தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்த நீயும் போக மாட்டா, எரிந்து நீயும் போக மாட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தீ நடுவுல வந்தாலும் கர்த்தர் மேல விசுவாசம், எரிந்து போக மாட்டாராங்க, நீ எரிந்து போக மாட்ட. தீ நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய், ஆறுகள் நீ கடக்கும் போது மூழ்கி போ. கடைசியா கேட்கலாமே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஏசப்பா, எங்க கிட்ட திட்டவட்டமாய் பேசி இருக்கிறீங்க. ஆமென். உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. எங்க விசுவாசம் பலப்படும்படியா. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தவான் அல்ல,
எங்களை பேர் சொல்ல நாங்கள் பெருமைப்பட ஆமென். நாங்கள் பெரியவர்கள் அல்ல ஆமா ஆண்டவரே. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறீர். ஆமென். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஆமென். அப்பா சபையாக சேர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் இன்னும் பலப்படட்டும் பா. ஆமென். எங்க விசுவாசம் இன்னும் பூரணப்படட்டும் பா. ஆமென். எங்க விசுவாசம் இன்னும் 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 உங்க வருகை மட்டும் உங்க வருகை மட்டும். ஆமென் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க மகனை கொண்டு எங்க மத்தியில பேசுனீங்களே, ஆமென். இந்த வார்த்தைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீரா. ஆமென். உம்முடைய அபிஷேகத்தை தலை மேல வைப்பீராக. உங்க தரிசனத்தை ஆமென். மகன் மீது வைப்பீராக. ஆமென். இன்னும் வேணும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். இன்னும் எங்களுக்கு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஆமென். எங்களுக்கு வேணும். வேண்டும் ஆண்டவரே. சபைக்கு வேணும். ஆமென். ஹalleluya. எங்களுக்கு எங்க சபைக்கு வேணும்பா. ஆமென். ஓ ராஜாவே, ஆமென் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. வேணும்பா. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை ஆமென் உம்முடைய ஆண்டவரே. கரத்தில் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷத்தோட திரும்பி போகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தோட திரும்பி போகிறோம். ஆமென். ஒரு விசுவாசத்தோட திரும்பி போகிறோம். விசுவாசத்தோட நாங்கள் ஜெயம் எடுப்போம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். நாங்கள் ஜெயத்தோடு திரும்பி போகிறோம். கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்ததற்காய் நன்றி. நன்றி. சந்தோஷத்தை செய்ததற்காய் நன்றி. நன்றி. அற்புதத்தை செய்ததற்காய் நன்றி. நன்றி. விடுதலையை கொடுத்ததற்காய் நன்றி. நன்றி. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்தி நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தை முடிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். இவர்கள் இனி துக்கமுகமாக இருந்ததில்லை. ஆமென். இனி இவர்கள் துக்கமுகமாக இருக்க போவதில்லை. ஆமென். சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆவரோடும் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.